முதன்மையான வணக்கங்கள். முத்தூரின் செங்கோல் மாதாலய திருப்புறத்தில் பணிபுரிகின்ற ஒரு பீடப்பணியாளன் நான். இந்த சிறப்புமிக்க ஜூபிலி ஆண்டு என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதை பற்றி உங்கள் முன் பேச நிற்கின்றேன். இது ஒரு சாதாரண வருடமில்லை. என் அண்ணாவை முழுவதுமாக உலுக்கி என்னை மறுரூபமாக்கிய ஒரு புதிய அனுபவம். இந்த அனுபவத்தை நான் 3 முக்கிய பகுதிகளாக பிரித்து உங்கள் முன் பேச நிற்கின்றேன். என் விசுவாசத்தில் ஏற்பட்ட மாற்றம், நான் உலகத்தை பார்க்கும் விதத்தில் ஏற்பட்ட மாற்றம், என் தனிப்பட்ட குணங்களில் ஏற்பட்ட மாற்றம். ஒரு கூட பணியாளனாக, ஒரு மலைக்கல்வி மாணவனாக திருப்பலி என்பது எனக்கு ஒரு பழக்கமான நிகழ்வு. ஆனால் இந்த சிறப்புமிக்க ஜூபிலி ஆண்டு என் வாழ்க்கையில், இந்த ஜூபிலி ஆண்டு திருப்பலியின் உண்மையான அர்த்தத்தை நான் உணர்ந்து கொண்டேன். இது ஒரு சம்பிரதாயம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அன்பையும் நினைவு கூறும் ஒரு புனிதமான நிகழ்வு. ஒவ்வொரு கணமும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தில் அறிவிக்கின்றேன் என்பதை உணர்கின்றேன். இதனால் என் இதயத்தில் அதிக பக்தியும் அதிக மகிழ்ச்சியும் நிரம்பியது. இந்த ஆண்டு செவிப்பதில் அதிக கவனம் செலுத்தினேன். காலை மாலை முறைவனோடு உரையாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டேன். என் பிரச்சனைகளை அவரிடம் கூறி என் மகிழ்ச்சிகளை அவரிடம் பகிர்ந்து கொண்டேன். இதனால் எனக்கும் கடவுளுக்கும் இடையில் ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவு ஏற்பட்டது. என் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு பீட பணியாளனாக பல பொறுப்புகளுடன் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு நேரத்துடன் வருவது, ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வது போன்ற செயற்பாடுகள் எனது அன்றாட வாழ்க்கைக்கு உதவியது. இதனால் நன்றாக படிக்க ஆரம்பித்து நண்பர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டேன். பெற்றோருடன் நன்றாக இருந்தேன். இந்த ஆண்டு எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தது. நான் இறைவனுக்காக சேவை செய்கிறேன், மக்களுக்காக சேவை செய்கிறேன் என்பதை உணர்ந்தேன். இது எனக்குள் இருந்த அகம்பாவத்தை நீக்கி ஒரு சேவை மனப்பாங்கை வளர்த்தது. இந்த ஜூபிலி ஆண்டு முடிவுக்கு வந்திருக்கும் நேரத்தில் நான் பழையதை விட ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த நண்பனாக இருக்கின்றேன். இந்த ஜூபிலி ஆண்டின் கருப்பொருளானது இரக்கமுள்ள தந்தையைப் போல இருங்கள் என்பதாகும். இந்த கருப்பொருள் என் மனதில் ஆழமாக பதிந்தது. என் திருச்சபையில் உள்ள ஏழைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவ முன்வந்தேன். இதனால் என் மனதிற்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளித்தது. இந்த ஆண்டு எனக்கு ஒரு அத்தியாயத்தை தொடங்கியது. இந்த அற்புதமான செயலை தந்த என் இறைவனுக்கும், பெற்றோருக்கும், என் திருச்சபைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு என் பேச்சை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.